எல்லா விவசாய பெருமக்களுக்கும் நன்றி. நாங்கள் வந்து இப்போ மேற்கு தொடர்ச்சி மேலே அடிவாரத்தில் நாங்கள் எங்கள் தென்னந்தோட்டத்தில் நிற்கிறோம். எங்கள் தென்னந்தோப்பில் வந்து நாங்கள் வந்து ஊடு பயிராக ஏதாவது ஒன்று இது பண்ணலான்னு பார்த்தா எங்களுக்கு தென்பட்டது வந்து இந்த நாட்டு சேம்பு இது வந்து 6 மாத கால பயிர். இது வந்து வனவளங்களோ ஏதோ இதை சாப்பிடாது. இது நம்ம பால் சாம்பு வச்சோம்னா இது பண்டிகைகள் தான் வந்து இதை சாப்பிட்றோம். அதனால் எந்த மிருகங்களுக்கோ நாங்கள் இயற்கையோடு சேர்ந்த இந்த பயிரை வச்சுருக்கோம். எந்த மிருகங்களையும் நம்ம துன்புறுத்தண்டாம். அதனால் நமக்கு எந்த அழிவும் கிடையாது. இது எந்த ஒரு ஆடு மாடுகளோ இந்த பயிரை திங்காது. ஆனால் இது வந்து 6 மாத பயிர். இதற்கு வந்து ஒரு 2 தடவையாவது 3 தடவை உரம் போடணும். மண் அணைக்கணும். 2 தடவை, ஒரு தடவை களை வெட்டணும். அதுக்கடுத்தால ஒரு தடவை மண் அணைக்கணும். கூடுமானால் 3ஆவது தடவை மண் அடைச்சாலும் கூட நல்லா கிழங்கு வைக்கும். இது ஒரு கிழங்கு ஒரு மூடு வந்து 4 கிலோயிலேருந்து அரை கிலோ வரை வைக்கும். குறைஞ்சது அரை கிலோ, கூடுனது 4 கிலோ வைக்கும். இதை எடுத்து நாங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போவோம். 10லேருந்து ஒரு 40 ரூபா வரை ரேட்டு போகும். தற்சமயம் வந்து இது விலை வந்து 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும். புளிக்குழம்பு வச்சு இதை அழகாக சாப்பிட்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில். இதுக்கு ஊடு பயிராக தென்னைக்கு வைக்கிறதுனால இதுக்கு போடுற உரம் வந்து இந்த தென்னைக்கு வந்து போகிறதுனால இந்த தென்னை வந்து நல்லா குளுமையாக இருக்குது. நீங்களே பாருங்கள். இதெல்லாம் தென்னை இந்த ஏரியாவில் ஃபுல்லாக அப்படியே குளுன்னு இருக்கும். நீங்கள் இங்கே வந்து நடமாடினாலும் கூட இந்த இடத்துல வந்து ஒரு பிக்னிக் ஏரியா மாதிரி இருக்கும். இது வந்து மேற்கு தொடர்ச்சி அடிவாரத்தில் இருக்குது, ராமதி டேம் பக்கம். நாங்கள் வந்து நைட்டு வரமாட்டோங்க, பண்ணிக்காவல் தேவையில்லை. நேற்று தான் தண்ணி பாய்ச்சதுக்கு தண்ணி பாய்ச்சி இப்போ தான் நான் காய கூட இல்லை ஈரம். குறைஞ்சது ஒரு 4-5 நாளைக்கு ஒருக்கா இதுக்கு தண்ணி கொடுக்கணும்.